ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து, மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதே என்று நான் உனக்கு பல முறை எச்சரித்துள்ளேன். அதன் விளைவை இன்று பார்த்தாயா? உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்கும் மேலாக அதிகப்படியாக நீதான் இலவசமாக வேலை பார்க்கிறாய். இப்பொழுதும் என்ன நடக்கிறது உன்னை சுற்றி என்று விழித்து கொள்ளாவிட்டால் நீ இப்படியே காலம் முழுக்க இருந்திட வேண்டியதுதான். நீ யாருக்கும் ஒரு நொடி கூட இலவசமாக வேலை பார்க்க வேண்டாம். அதுபோல் மற்றவரும் உனக்கு இலவசமாக வேலை பார்க்கவும் அனுமதிக்காதே. அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் என்னவோ அதை சரியாக ஒரு ரூபாயும் குறையாமல் கொடுத்துவிடு. யாரிடமும் எந்த கடனும் உனக்கு வேண்டாம். முடிந்த அளவிற்கு கடன்களை குறித்து கொண்டு வா. நீ தேடியது உனக்கு கிடைக்கவில்லை என்பதை விட தேவையானவையை நீ தேடவில்லை என்பதே உண்மை. நீ ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். உனக்கு நிறைய திறமைகள் உள்ளது. இருந்தும் அது உன் கையில் கிடைக்காததன் காரணம் நீ அலட்சியமாக இருந்தாய். அதற்கு தேவையானவற்றை தேடாததும் தான் காரணம். நீ என்றோ வாழ்க்கையில் முன்னேறி இருக்க வேண்டிய குழந்தை. சிலர் உன்னை வேலைக்கு பயன்படுத்தி கொண்டார்கள். முதலில் உன்னை பயன்படுத்துபவர்களிடம் இருந்து விலகிவிடு. என்ன செய்ய போகிறோம் இனி என்று யோசிக்காதே. என்ன செய்ய வேண்டும் என்று யோசி. ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு சிறு வெற்றியை பார்த்தாலே போதும், சந்தோஷமும் தலைகணமும் வந்துவிடுகிறது உனக்கு. அதனால் அடுத்த வெற்றிக்கு நீ தயாராகாமல் சோம்பல் வந்துவிடுகிறது. வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ அமைதியாக இரு. இப்படி சின்ன சின்ன தவறுகளை சரியாக்கி வெற்றிகளை பார்த்து கொண்டிருந்தாலே ஒரு நாள் உனது வேலையில் மாபெரும் கிரீடம் நீ நிச்சயம் சூட்டப்படுவாய் என்பது உறுதி. பலர் உனக்கு வெற்றி கிடைக்காததால் உன்னை ஏளனம் படுத்தலாம். வாழ்க்கையில் சோதிக்கப்பட்டவனும் பாதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல, பக்குவப்பட்டவன். போராடு, போராடிக்கொண்டே இரு. இவனால் இதை செய்யவே முடியாது என்று சொன்னவர்கள் வாய்க்கு முன்னாடி இதை எப்படி செய்தாய் என அவர்களே சொல்லும் வரை போராடு. இனியாவது விழித்திரு, எழுந்திரு, போராடு. உன்னோடுதான் நான் இருக்கிறேனே. வெற்றிக்கு மிக அருகில் நீ நிற்கிறாய். நானும் உன் தலையில் கிரீடம் சூட்டவே சந்தோஷமாகவே இருக்கிறேன். விரைந்து செய் உனது கடமையை. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.